யூடியூப் சேனலில் 2 விதத்தில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணலாம். 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது பேசிக்காக உள்ள ஒரு விஷயம், காமனாக உள்ள ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் மட்டும்தான் வரும். ஷார்ட்ஸ் வீடியோட வாட்ச் ஹவர்ஸோ லைவோட வாட்ச் ஹவர்ஸோ ஆட் ஆகாது. லைவ் விஓடி ஆனதுக்கப்புறம் விஓடிக்கு அப்புறமா அதோட வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ லைவ் அப்படிங்கிறதே ஒதுக்கி வச்சிடலாம். வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது லாங் வீடியோவில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட்ஸில் உள்ள வியூஸ் மட்டும்தான் ஆட் ஆகுமே தவிர மானிட்டைசேஷனுக்கு லாங் வீடியோவில் உள்ள வியூஸ் ஆட் ஆகாது. ஓகே, எது பெஸ்ட்டான மானிட்டைசேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸா இல்லை 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸா அப்படிங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக, அதாவது 10 மில்லியன் வியூஸ், 1 கோடி வியூஸ், ஓகேங்களா? 10 மில்லியன்னா 1 கோடி வியூஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது காமனானது ரெண்டுத்துக்குமே. 4000 வாட்ச் ஹவர்ஸுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர், ஷார்ட்ஸுக்கும் வியூஸுக்கும் 4. இந்த 10 மில்லியன் வியூஸுங்கிறது கடைசி 90 நாள், லாஸ்ட் 90 டேஸில் வர வைக்கணும். 1 கோடி வியூஸு எவ்வளவு? 1 கோடி வியூஸ் வர வைக்கணும் ஃபுல் மானிட்டைசேஷனுக்கு. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கடைசி 365 நாள், அதாவது லாஸ்ட்டு 365 டேஸில் வர வைக்கணும். இப்போ சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு, அதாவது 1 கோடி வியூஸ் வந்துருச்சு. இதை கடைசி 90 நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 கோடி வியூஸ் எப்போவுமே உங்கள் சேனலில் லாஸ்ட்டு 90 நாளையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி 1 கோடி வியூஸில் ஒரு 10 வியூஸ் கம்மியானுச்சுன்னா கூட மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிரும் ஷார்ட்ஸ் வியூஸை பொறுத்த வரைக்கும். 4000 வாட்ச் ஹவர்ஸுங்கிறதுக்கு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டு 365 நாள், அதாவது 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு மாதத்தில் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 11 மாதம் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். அந்த 11 மாதத்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸுங்கிறது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ 90 நாளையில் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளையில் நீங்கள் 1 கோடி வியூஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பாக்கி 80 நாளையில் நீங்கள் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 80 நாள் கழிச்சு மறுபடியும் 1 கோடி வியூஸ் இல்லைனா மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடும். ஸோ பெஸ்ட்டான விஷயம் எதுன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் மூலியமாக மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ் வியூஸ் மூலியமாக மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்காது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். இது யூடியூப்பில் சொன்ன ஒரு விஷயம்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை உங்கள் கோலாக வச்சு ரீச் பண்ணுங்கள், மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுங்கள். லைஃப் லாங்க்கு அது அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாக. இந்த ஷார்ட்ஸ் வியூஸ் 10 மில்லியன் வியூஸ் 1 கோடி வியூஸை வச்சு நீங்கள் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக அடுத்து 1 அல்லது 2 மாதத்தில் ஷார்ட்ஸ் வியூஸ் போகலான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிடும். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும், ஒரே நாளையில் வேணும், இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸ், உங்கள் சேனல் ஃபுல் செட்டிங்ஸு அண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணணும், ஆட்சன்ஸில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைன்னா பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43ங்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.